ஜென்ரலாக நம்ம உறவுகளில் நீங்கள் இந்த மாதிரி ஆசாமிகள்லாம் பார்த்துருப்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உறவுகள்லேயே ஒரு 15 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 பேர் பயங்கர கொடிகள்லாம் வச்சுருப்பாங்க. கோடீஸ்வரனாக இருப்பாங்க, பணக்காரங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 4 பேர் ஒன்றுமே வசதி இல்லாமல், பணம் இல்லாமல், நம்மள்கிட்ட ஏதாவது ஹெல்ப்பு உறவுகள்னு எதிர்பார்க்குற லெவலில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த சில பேர் இருக்காங்களே, அவங்களோட பிஹேவியர் எப்படி தெரியுமா இருக்கும்? நிறைய கோடி ரூபாயெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சுண்டு விரலில் அடிபட்டால் கூட அது ஒரு பெரிய மேட்ராக பேசிகிட்டு இருப்பாங்க. பாவம், அவங்க தனியாக இருக்காங்க, அவங்க சுண்டு விரலில் அடிபட்டிருக்கான், ஐயோ அவங்களுக்கு கால் வலிக்குமா கை வலிக்குமே, பாவம் தனியாக இருக்காங்களே, என்ன பண்ணுவாங்களோ, இது பெரிய கவலையாக எடுத்துப்படுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க, பின்னொன்று இருப்பாங்க. அந்த கோடி ரூபா இருக்கிறவங்கள்ட்ட பணத்துக்கும் வேலைக்காரங்களுக்கும் கவலை கிடையாது, அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்களோட அனுதாபம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்காக இருக்கும். இதே இது நம்ம இதில் சிலவங்க நம்மளை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா, அவங்களெலாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் என்றைக்கோ தவசம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிட்ருப்பாங்க. ஏன்னா அது ஈஸி பார்த்திங்களா, உறவுகளுக்குள்ளே பிடிக்கலைன்னா டக்குன்னு குத்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஐயோ அவங்க ஆட்டிடியூட்லாம் எனக்கு பிடிக்கல, ஐ டோன்ட் லைக், ஐயோ அம்மா அப்பா அப்படின்ட்டு ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த அதை நிர்ணயம் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பணம். உங்கள் குணத்தை நிர்ணயம் பண்ணுறது ஒரு பணமாக இருந்தால், உறவு எல்லாமே உறவு தான். ஆனால் உங்கள் குணத்தை நிர்ணயம் பண்ணுறது ஒரு பணமாக இருந்தால் நீங்கள் ஒரு அல்ப ஜென்மம்னு அர்த்தம். தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே, நீ இறந்த பிறகு உன்னோட இறுதி சடங்குன்னு ஒன்று எல்லாருக்கும் வரும். அப்போது தகுதி உள்ள உன்னோட உறவெல்லாம் கை கட்டி ஓரமாக நிற்கும். தகுதி இல்லாத ஒருத்தன் இருப்பான் பாரு, நம்ம ஜாதி இல்லை, நம்ம ஒதுக்கி வச்ச ஆள், வாசலில் வச்ச சோறு போட்ட ஆள், கொல்லையில் வச்ச சோறு போட்ட ஆள், அவன் தான் உன்னை சுமந்து செல்வான். இன்னொரு விஷயம், ஏழையாக இருக்கிற உறவினர்களுக்கு அவங்களுக்கு தன்மானம் இருக்கும், அதனால் உங்ககிட்ட ஒன்றும் வரமாட்டாங்க. நீங்களே போய் போடா நான் இருக்கேன்டா இந்த வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரஸாக கொடுங்க. அவங்க திருப்பி தர முடியாது அந்த பணத்தை, புரியுறதா? உங்கள் கர்மா கழியணும்னா அந்த மாதிரி உறவுகளை ஆண்டவன் காட்டுவான், அதை கைவிடாமல் காப்பாற்றுங்க. அவங்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க. நாம் எதுவுமே கொண்டு வராதப்பவும் நம்மளை ஒரு உறவாக நினச்சி பழகினவங்க அவங்க தான். ஹாவ் கிராட்டிடியூட் வித் அஸ். பணம் இன்றைக்கி 4 சேர்ந்துருக்குங்கிறதுனால ஆடப்படாது யாரும்.